அசுரனின் சுயரூபம். வலது புறத்தில் இருந்த போலியாக உருவம் கொண்ட சிவபெருமான் வடிவத்தில் இருந்த அசுரன் தன் சுய உருவத்தை எடுத்தாள். தேவியை உள்ளே கொல்லவே யான் இங்கு அனுப்பப்பட்டவன். இம்முறை எவ்வித பிழையும் இன்றி நான் உன்னை கொன்றே தீருவேன் என்று கூறினான். தன் முன்னிற்பது யாரென்று அறிந்தும் அவ்விதம் கூறியதைக் கண்டு எவ்வித சினமும் இன்றி அமைதியுடன் எல்லாம் உணர்ந்தவரான சிவபெருமான் நின்றார். அணையும் விளக்கு எப்போதும் பிரகாசமாக எரியும் என்பதை உணர்ந்தவர் அவர். இந்த அசுரன் முன்பு செய்த தவறை இழைக்காமல் இம்முறை தோல்வியின்றி வெற்றி பெற வேண்டும் என்று தேவியின் அருகில் செல்ல முயன்றான். தேவி நிற்பது சிவபெருமானின் அருகில், அதனால் அவளது முயற்சிகள் அனைத்தும் தோல்வி அடைந்தது. இருப்பினும் முயற்சியை கைவிடாமல் சிவனிடமிருந்து தேவியை பிரிக்க முயற்சி செய்தான். ஆனால் அவன் எடுத்த அனைத்து முயற்சிகளிலும் தோல்வி அடைந்தான். சினம் கொண்ட சிவன். இறுதியில் அசுரனின் செயல்பாடுகளால் சினம் அதிகரித்த சிவன் சூலாயுதத்தை வாளாக மாற்றி அவ்வாளை கொண்டு அசுரனின் தலையை வெட்டினார். கருணை ரூபமாக இருந்த சிவனை கோபரூபத்தில் கண்ட தாட்சாயினி தேவி திகைப்புற்று நின்றார். சினம் தணிந்த சிவபெருமான் அந்த அசுரனால் ஏற்பட்ட உதிரக்கரை நீக்கி மீண்டும் தன்னுடைய பழைய உருவமான கருணை உருவிற்கு மாறினார். அரக்கனால் ஏற்பட்ட இடர்பாடுகளை களைந்த இருவரும் வனத்தில் உலாவிக் கொண்டு இருந்தனர். இருவருக்கும் இடையே உள்ள உறவானது உறுதியாக ஆரம்பித்தது. இருவரும் தங்களுக்குள் மனம் விட்டு பேசி இருவருக்கும் இடையே உள்ள அன்பை மென்மேலும் அதிகப்படுத்தினர். இவ்வேளையில் பிரம்ம தேவர் தேவர்களின் நலன்களை கருத்தில் கொண்டு ஒரு மாபெரும் வேள்வி நடத்த ஏற்பாடு செய்தார். அந்த வேள்வியில் பரம்பொருளான சிவனும் தாட்சாயினி தேவியும் அரியும் லட்சுமியும் கலந்து கொள்ள அழைப்புகள் விடுக்கப்பட்டன. தேவலோகத்தில் உள்ள அனைத்து தேவர்களும் கலந்து கொள்ளும் வகையிலும் ரிஷிகளும் உடன் இருந்து வேள்விகளை நடத்தும் பொறுப்பில் இருந்தனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.